எல்லாருக்கும் வணக்கங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சிவகார்த்தி. வெல்கம் பேக் டு ஃபியூச்சர் அகாடமி. ஓகே சார், இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கட் ஆஃப் எது கட் ஆஃப் முக்கியமா இல்லை ரேங்கிங் முக்கியமா? நமக்கு ரேங்கிங் வரப்போகுது, நமக்கு கட் ஆஃப் ஆல்ரெடி தெரியும், ரேங்கிங் வரப்போகுது. அது வச்சு அதனால என்ன யூஸ் அப்படிங்கிறதும், இதுக்கு எதில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதனால என்ன யூஸ் அப்படிங்கிறதும். ரேங்கிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க்ல இருக்குது சார். அந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, எது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ போய் சேருங்க. சரிங்களா? ஓகே, இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே சார், இப்போது மேஜராக கட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. கட் ஆஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்ளிகேஷன் ப்ராசஸும் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போது கட் ஆஃப்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு காலேஜ்லேயும் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃபில் சீட்டு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம ஆக்சுவலாக கேட்டோ இல்லை டேட்டாவை எடுத்து பார்த்தோ நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆனால் இந்த ரேங்கிங் எந்த இடத்துல வேலை செய்யும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எங்கே சார், இது என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வருஷம் ஒரு 2,30,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரேங்கிங் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு, ஓகேங்களா, ரேங்கிங்னு ஒன்று அலாட் பண்ணுவாங்க. இந்த ரேங்கிங் எதுக்காக சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு காலேஜில் எது கம்யூனிட்டி வைஸ்லையும் பிரியும் அண்டு ஜென்ரலாகவும் பிரியும். அது இருக்கட்டும். ஒரு காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு அலாட் ஆகுங்க. ஃபஸ்ட்டு அலாட் ஆகிறதுக்கு அதான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணுவோம். அந்த டைமில் உங்களுக்கு ஆக்சுவலாக பிரிப்பாங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டு பார்த்தீங்கன்னா 1வது ரேங்க்ல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15,000 ரேங்கிங்குள்ள அந்த ரேங்கிங் கட் ஆஃப் வச்சுக்குவாங்க. 200 179 கட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரேங்கிங் இருக்குல்ல, 200 கட் ஆஃப்ல இருந்து 179 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் நடந்தது சொல்கிறேன். இப்படி இருக்குது அப்படின்னா அப்போ 1வது ரேங்க்ல இருந்து ஒரு 10,235 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் அதில் நமக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு 179, அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 179.5ன்னு வச்சுக்கோங்க. இந்த கட் ஆஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நமக்கு ரேங்கிங்கை பார்க்கணும். அப்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 179.5 அப்படிங்கிற கட் ஆஃப் லாஸ்ட் ஸ்டூடெண்ட் எந்த ரேங்கிங் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 15,219 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்போ தான் நமக்கு தெரியும். ஏன்னா 179.5ல் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் இங்கே அந்த ரேங்கிங்கை மென்ஷன் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? இந்த ரேங்கிங் 15,219 இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ரேங்கிங் ரொம்பவே யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறதுலையும் உங்களுக்கு சீட்டு அலாட் ஆகுறதுலையும் ரேங்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார், இந்த இம்பார்ட்டன்ஸு ரொம்ப கொடுக்கணும். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறீங்க. ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுற பட்சத்தில் அங்கே கட் ஆஃப்ங்கிறது வேரி ஆகும். ஓகேங்களா? ஒவ்வொரு காலேஜ்லேயுமே கட் ஆஃப் இஸ் ஏ வேரியபிள் ஒன் திங். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டஃப் அப்படிங்கிறனால லாஸ்ட் இயர் கட் ஆஃப் விட இந்த வருஷம் கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். சொல்லியிருக்காங்க 2-3 பாயிண்ட் 5 பாயிண்ட் வரைக்கும் குறையலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்குது, ஏற வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்குது. கட் ஆஃப்ங்கிறது அப்படியே இருக்கும். ஆனால் ரேங்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பயுமே மாறாதுங்க. ஓகேங்களா? ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ரேங்கிங்கிறது மாறாத ஒன்று அப்படிங்கிறதுனால நமக்கு ரேங்கிங்கோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த காலேஜில் எக்ஸாக்டாக சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத கட் ஆஃபை வச்ச விட நீங்கள் ரேங்கிங்கை வச்சு ஒரு 90%, 100% கூட நீங்கள் டீட்டெயில்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது கெஸ் பண்ணிடலாம் ரேங்கிங்கை வச்சு. இதே கட் ஆஃபை வச்சு நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இப்போது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது கேபிஆர் காலேஜ்னு எடுத்துக்கலாம். கேபிஆரில் இப்போ எனக்கு சிஎஸ்சி வேணும் சார். சிஎஸ்சிக்கு எனக்கு லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் இப்போ நான் ஒரு பிசி கம்யூனிட்டியில் இருக்கேன். இங்கே தான் கம்யூனிட்டி வைஸ்லையும் பிரியிறது, ஜென்ரல் ரேங்க்லையும் பிரியுது. இது மாதிரி விஷயம் ரேங்கிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேபிஆர் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு வேணும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கட் ஆஃப் என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்கு, 190 க்ளோஸ் ஆகிருக்குன்னு வைங்க. க்ளோசிங் கட் ஆஃப் 190. அப்படிங்கிறப்போ
கட் ஆஃப் வந்து 190 முடிஞ்சிருக்கு. ஆனால் வந்து எந்த ஸ்டூடெண்ட் 190லேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் 190 இருக்காங்கன்னா அந்த காலேஜில் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸில் அங்கே தான் ஒர்க் ஆகும். கம்யூனிட்டி வைஸில் பிசி கம்யூனிட்டியா, அப்போ 190 கட் ஆஃபுக்கு ரேங்கிங் செக் பண்ணணும். உள்ள ரேங்கிங் வெப்சைட்லேயே, அஃபீஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. ஓகேங்களா, அதில் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இப்போ எனக்கு வந்து ஒரு 1251வது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இங்கே சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அங்கே லாஸ்ட்டாக சீட் கிடைச்சது அப்படிங்கிறது தான் விஷயம். சரிங்களா, இதுதாங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ், ரேங்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் 2 பிரியும் சார். எதுக்கு சார் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ரேங்க் அப்படிங்கிறது இப்போ டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 2,30,000 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து இந்த ரேங்க்ல வருவாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கட் ஆஃப் ரவுண்ட்லேயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கால் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த குறிப்பிட்ட ரேங்கிங்குள்ளே இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வருவாங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 15,000 இப்போ 1வது ரேங்க்ல இருந்து ஒரு 15,000 ரேங்கிங் 15,219 வைங்க. அந்த ரேங்கிங்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அப்புறம் 15,220 இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45,000 ஒரு 70,000 வைங்க. இந்த ரேங்கிங்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செகண்ட் ரவுண்ட். அப்படிங்கிறத எக்ஸாக்டா எந்த ஸ்டூடெண்ட்டோட முடியுதோ அதை வந்து ரேங்கிங் வந்து ஜென்ரல் ரேங்கிங்ல நமக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே சார், இது வந்து உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும், ரவுண்டை வந்து அலாட் பண்ணுறதுலையும் உங்களுக்கு வந்து சீட்டு லாஸ்ட் இயர் ஒவ்வொரு காலேஜ்லையுமே சீட் எப்படி அலாட் ஆச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாக்டா பர்டிகுலரா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு காலேஜில் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகும்னு சொல்லலாம். சரிங்களா, இந்த 2 தான் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கம்யூனிட்டி ரேங்கிங்கிறது சீட் பர்டிகுலராக ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கணும், என்ன கம்யூனிட்டியில் கிடைக்கும், என்ன கட் ஆஃபில் கிடைக்கும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்கிங் யூஸ் ஆகும். சரிங்களா, இந்த 2 ப்ராசஸ் தான் சார். இதுதான் கட் ஆஃப் முக்கியமா இல்லை ரேங்கிங் முக்கியமானு பார்த்தீங்க அப்படின்னா, கட் ஆஃப் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட இன்னொரு பர்சன்டேஜ் வந்து ரேங்கிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம். சரிங்களா, ரேங்கிங்கை பொறுத்து நமக்கு சீட்டு அலாட் ஆகுறது இங்கே தான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். சரிங்களா, ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும், ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, அதை பற்றி நான் பேசுகிறேன். சரிங்களா, இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.